இப்போ பர்வதமலை உச்சியில் இருக்கிற இந்த கோபுரம் வியூவு அப்படியே நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் பண்ணி காட்டுறோம். அப்படியே மைனஸ் பண்ணுறோம் வந்துருச்சு. அப்படியே வந்தோம்னா இந்த இடத்துல வந்து அந்த 3 அடுக்குமாடி கட்டடம் எடுத்து கொஞ்சம் கிளியரன்ஸ் வரலையா? ஏங்க வருதா? எழுத்து தெளிவாக தெரியுதா? இருங்க இப்போ வரும் பாருங்க. தெரியுதா? இந்த எழுத்து தெரியுதா? ஸ்ரீ மகான் மௌன யோகி விடோபானந்த குருஜியின் தவ குகை. அவர் தவம் பண்ண குகை அப்படிங்கிறது இங்கே தான் இருக்குது. அப்படியே காட்டுறோம் பாருங்க. இதுதான் நம்ம ஏறி வந்த பாதை, ஏறி வந்த தடம். இது வந்து சைடில் இருக்கக்கூடிய ரோடுன்னு சொல்லக்கூடாது, சைடில் நம்ம பார்க்க பாதை தடம். தெரியுறாங்களா ஆளுங்க? இந்த படிக்கட்டு அப்படியே போகுது, அப்படியே போய் அப்படியே வளைஞ்சி அங்கே அப்படியே போகுது. ஆளுங்கெல்லாம் தெரியுறாங்களா? இப்படி தான் போகும் தடம். படிக்கட்டு சின்ன படிக்கட்டு தான். சரி நான் பார்க்குறேன். நான் சாமி கும்பிட்டு அப்புறம் நான் கீழே போய் நான் பார்க்குறேன். பொடியை பூத்து இது வந்து இருக்கிறதுலே குறுகலான பாதை. இன்னும் வந்துச்சா ப்ரோ? வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த அந்த அம்மா வளையிறாங்கல்ல, வளைஞ்சதும் கோயில். வளைஞ்சனே கோயிலாண்டா வாடா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் கட்டடம் இருக்கும். இங்கே ஒரு இடத்துல மட்டும்தான் ஃபுட் ஃபெசிலிட்டி இருக்குது, அன்னதானம் பண்ணுவாங்க. 2-2:30 மேலே கிடையாது. அதனால் போய் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. 2-2:30. ஆமாம், மணி ஆகுடா வாடா. இது இருக்கிறதுலே குறுகலான பாதை. சாப்பாடு முக்கியம்டா வாடா. இவ்வளோ தூரம் ஏறி வந்துடும். இருக்கிறதுலே இந்த மலையில் குறுகலான பாதை இது ஒண்டி தான். நான் ஃபோட்டோ எடுத்த இடம்